ஹலோ மக்களே! இன்னைக்கு டே எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மதியம் 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் இப்போ தான் சமையலே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். தக்காளி சாதம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தக்காளி சாதத்துக்கு டைரெக்டாக அரிசி உள்ளே போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது குட்டீஸ்க்கு காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போல்லாம் தக்காளி தனியாக வதக்கிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு கலந்து தான் சாப்பிட்டுக்கிறது. ஸோ குட்டீஸ்க்கு நிறைய ஒயிட் ரைஸ் போட்டு கொடுக்கறது, இல்லைன்னா தயிர் சாதம் கூட போட்டு கொடுத்துக்கிறது. ஸோ அவங்களுக்காகவே இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்ச் பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் தி மெயின் சேஞ்சஸ் சாப்பாடு. எல்லாமே பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக சொல்லிட்டு பண்ணுற வேண்டியிருக்கு. ஒரு சட்னி ஆகட்டும், ஒரு குழம்பாகட்டும், ஒரு ரைஸ் ஆகட்டும், இல்லைன்னா அவங்களுக்குன்னு தனியாக இன்னொரு சமையல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பிள்ளைங்க காரம் சாப்பிட்டுக்கிறாங்க, பரவாயில்ல. பட் என்னோடய குட்டீஸ் ரெண்டுமே கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே நாங்கள் காரம் ரொம்பவே கம்மியாகவே போட்டு தான் சாப்பிட்றோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி? நீங்கள் குட்டீஸ்க்கு எப்படி தனி சமையல் பண்ணுவீங்களா, இல்லை சேர்ந்து உங்கள் சமையலே சாப்பிட்டுப்பாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபியாக இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த தக்காளி சாதம் பாயில்டு எக் காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாப்பா பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப பிஸியாக பண்ணிகிட்ருந்தா. அதனால் நிம்மதியாக இனி ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து சாப்பிட விட்டா. இல்லாட்டி யூஸ்வலாக இந்த மாதிரி உட்காந்துலாம் சாப்பிட முடியாது. என்ன பண்ணிகிட்ருக்க? மாவெல்லாம் சாப்பிட்டாச்சா? என்ன பண்ண போகிற? சாப்பிட போறியா இன்னும்? குட்டி மேடம் இன்றைக்கி காஞ்சி போன மாவு குண்டானை வச்சு நோண்டிகிட்டு இருந்ததுனால நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு முடித்தோடனே வேலை எனக்கு இந்த மாதிரி எதையாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து வாயில் போட்டுரும். மெயினாக ஸ்வீட்ஸு. அது இல்லாமல் எனக்கு அந்த டேவே போகாது. 2 டப்பா நிறையா வச்சுருப்பேன் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.